இந்த கோயிலுக்கு வந்தால் முதல்ல இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பேர் கேரள அந்தகன் கோபுரம்னு பேர். ராஜராஜ சோழன் நட்பு நாடி தூதுவர்களை அனுப்பும் பொழுது ஒரு தூதுவனை பாஸ்கர ரவிவர்மன் என்று சொல்லக்கூடிய சேர மன்னன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். அதனால ராஜராஜ சோழன் ரொம்ப கோபமடைந்து தன்னுடைய பையன் ராஜேந்திர சோழனை நீ போய் தன்னுடைய தூதுவனை மீட்டுட்டு வாங்குறான். இவன் தூதுவனை மீட்டு போகும்போது வழியில பாண்டிய நாடு அமரபுஜங்கன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், நீ இந்த பக்கம் வராதேங்கிறான். போகும்போது ரெண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. போர்ல பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனை வெற்றி பெற்று அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் தன்னோட சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய படையோட திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல காந்தலூர் சாலை, அங்கதான் ராஜேந்திர சோழனுக்கும் பாஸ்கர ரவிவர்மனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர்ல வெற்றி பெறான். வெற்றி பெற்று நேர நாட்டுக்குள்ள போய் தன்னுடைய தூதுவன் இந்த சிறைச்சாலையை தூளாக்கி உடைச்சு தூதுவனை மீட்டி கொண்டு வர்றான். அந்த மகிழ்ச்சியில கட்டினதுதான் அந்த முதல் கோபுரம் கேரள அந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேரள மக்களுக்கு யமன் போன்றவன் பேர் கொடுக்குறான்.